கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 4வது தினமாக காஸ்பல் டிவி நேயர்களுக்கு திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கடந்த 3 தினங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பில் முதல் நாள் தலைப்பாக தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது நாள் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். 3வது நாள் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், பல சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு 4வது தினமாக காஸ்பல் டிவி நேயர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கு 4வது நாளாக திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்தி வைக்க போகிறார். நீங்க எல்லா துறையிலும் உயர்த்தப்பட போகிறீர்கள். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 3 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சீயோன் ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளை சீயோன் என்று பெயரிட்டு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு சீயோன் ராஜ்யத்தில் வாழும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, அழைக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்குள்ளே வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் சீயோன் என்கிற பெயரை சூட்டி இருக்கிறார். இந்த சீயோன் என்கிற ஜனங்கள் கர்த்தருடைய நன்மைகளை சுதந்தரித்தார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து அனுபவித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஆண்டவர் சீயோன் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன பெரிய காரியங்களை செய்தார் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீயோன் ஜனங்கள் என்கிறது பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் பிறந்த சந்ததிகள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஆளுகைக்கு கீழாக 400 வருட காலம் அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை தேவன் குறித்த காலம் வந்த பொழுது மோசே என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி, ஆரோன் என்கிற தேவ மனிதனை அனுப்பி, ஆண்டவர் பார்வோனிடத்துல பலத்த சத்துவத்தின் கரங்களை நீட்டி கிரியை செய்து 10 வித வாதையினால பார்வோனை எகிப்து தேசத்தை வாதித்து, பார்வோனுடைய கையின் கீழாக எகிப்து தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களாக, இஸ்ரவேல் ஜனங்களாக, சீயோன் ஜனங்களாக வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே கூட்டி சேர்க்கிறதற்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்தார்.
ஆண்டவர் மோசே ஆரோனை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார். வழிநடத்துகிற காலத்தில் ஆண்டவர் பகலிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இரவிலே மேக ஸ்தம்பமாகவும் இந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து வழிநடத்தி எந்த இடையூறும் இல்லாதபடி பாதுகாத்து வந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வரும் பொழுது இந்த ஜனங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் இந்த ஜனங்களை சகல வித ஆகாரத்தையும் கொடுத்து போஷித்து பராமரித்து காப்பாற்றி வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தார். அவர்களை செழிப்பா வாழ வைத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக பலவிதமான யுத்தங்களை செய்தார். இந்த ஜனங்களுடைய தாகத்திற்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் இறைச்சி வேணும் என்று கேட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இறைச்சி ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் 40 வருட காலம் வனாந்தர திசையிலே கர்த்தராலே வழிநடத்தப்பட்டார்கள். மோசையும் ஆரோனும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்து இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் தேவ தூதர்கள் ஆகாரமாக புசித்து வந்த மன்னா என்கிற ஆகாரத்தையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னா என்கிற ஆகாரத்தை புசித்து ஆண்டவர் கொடுத்த காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை, சிங்கத்துக்கு கொத்த தைரியத்தையும் பெற்று வாழ்ந்தார்கள். இவர்களை பலவிதமான உபத்திரவங்களை நெருக்கங்களை உண்டாக்கி இவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அந்நிய தேசத்து ராஜாக்கள் செயல்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த சீயோன் ஜனங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்கிறதற்காக புறப்பட்டு வந்தார்கள். இவர்களை எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து இந்த சீயோன் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி எல்லா சத்துருக்களை மடங்கடித்து முறியடித்து சத்துருக்களை அழித்து இந்த ஜனங்களை ரட்சித்து வந்தார். ஆகையால் இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி இவர்கள் விரும்பின ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து கிருபையாய் இவர்களை வழிநடத்தி வந்த விதத்தை அவர்கள் நினைவு கூர்ந்து தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான கானான் தேசத்துல கொண்டு அவர்களை சேர்த்து பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து செழிப்பா வாழ வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து சொன்ன வசனம்தான் இந்த வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது சீயோன் ஜனங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்தது உண்மையானால், இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனங்கள் ஆகிய அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக வல்லமை உள்ள தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நன்மையை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வேளையில உங்களுக்கு ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய படிப்பு சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் மனமடிவோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது வியாதி படுக்கையில நீங்கள் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இப்படி எந்த விதத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், என்ன காரியத்துல நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டாலும், அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்க போகிறார், உங்கள் குடும்பங்களிலே பெரிய சமாதானத்தை தரப்போகிறார், வியாதிப்பட்டிருக்கிற உங்களை சுகமாக்க போகிறார். வேலை இல்லாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்பை தரப்போகிறார். பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, பாவத்தன அடிமைத்தன நுகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து சமாதானத்தையும் சுகத்தையும் தரப்போகிறார். திருமணமாகிய குழந்தை இல்லாத
கஷ்டப்படுகிற சகோதரிகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து, நல்ல அறிவை தந்து, தானியலை போல 10 மடங்கு சமர்த்தம் உள்ளவர்களா மாற்றி ஆண்டவர் நல்ல வெற்றியை தந்து உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மையையும் ஆண்டவர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஒரு வேளையில் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து தேவன் உங்களுக்கு அந்த வேலையில ஒரு பதவி உயர்வை தரப்போகிறார். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறார். வெளிநாட்டில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். நீங்க சுகமா வேலை செய்து நல்ல வருமானத்தை பெற்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், தரித்திரங்கள் நீங்கி நீங்கள் செழிப்பை காணுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பகுதியிலே போய் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பகுதியிலே போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று அறிந்து பல கிராமங்களிலே, பட்டணங்களிலே இருந்து, பல தேசத்திலிருந்து ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவராலே சௌக்கியம் அடையவும், பிணிகள் நீங்கி சொஸ்தம் அடையவும், வாஞ்சோடு சில திமிர்வாதக்காரர்களை, பிசாசினால் அலக்களிக்கப்பட்டவர்களை, வியாதிஸ்தர்களை எல்லாம் சுமந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இனி வருகிற நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ணினார். 3 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் மலை பகுதியிலே வந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டார்கள். அந்த கேட்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு புறப்படுகிற நேரம் வருகிறது. அவர்கள் பசியாயிருந்தார்கள். அப்பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவர்களை துரிதமாய் அனுப்பிவிடும். இவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தவர்கள். 3 நாட்கள் உம்மிடத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு போக வேண்டும். அவர்கள் புசியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தபடினால் வழியிலே அவர்கள் ஆகாரம் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீசர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அந்திரேகியா என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அதை இத்தனை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதற்கு போதுமானதாக இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். உடனே அந்த 5 அப்பத்தை 2 மீனை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு எல்லா ஜனங்களையும் பந்தி இருக்க பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு பரிமாற சீசர்களுக்கு கட்டளையிட்டார். சீசர்கள் ஜனங்கள் 50 பேராக பந்தி இருக்க வைத்து அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த புருஷர்கள் 5000 பேராக இருந்தார்கள். மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்து பசியாய் இருந்த மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். ஆண்டவர் அவர்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைத்தார். அதுபோல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஒரு நன்மை எதிர்பார்த்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க குறைவுபட்டிருக்கலாம். ஆண்டவர் எந்த காரியத்துல நீங்க குறைவுபட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்து அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களை காப்பார். ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஊழியம் செய்கிறதற்கென்று அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாக நீங்க செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம். சபையில் ஆத்துமாக்கள் வராமல் இருக்கலாம். நீங்கள் பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஜெபித்த காரியத்தில் ஒரு நன்மையும் வராத ஒரு சூழ்நிலையில, சபை ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் வனாந்தரத்தை வழியாகவும் அவாந்தர வெளியை நீர்கால்களாகவும் மாற்றுகிற கர்த்தர். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து நான் உங்களை ஆசீர்வதித்து உங்கள்
சபைகளிலே ஆத்துமாக்களை பெருக பண்ணி உங்களுக்கு போதிய வருமானத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துவேன். நீங்கள் என் நாமத்தினாலே எழும்பி பிரகாசிப்பீர்கள், எரிந்து பிரகாசிப்பீர்கள். உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்வேன். உங்களுக்கு வல்லமையான வாக்கு சாமர்த்தியத்தை வல்லமையை தந்து பயன்படுத்துவேன். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடி நான் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். நீங்க செய்கிற ஊழியத்தில் வளர்ச்சியை காண்பீர்கள், சபையில வளர்ச்சியை காண்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நிறைவான பலனை பெற்று அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் பல நாட்களாக ஒரு வீடு கட்ட வேண்டும், நல்ல தண்ணீர் வசதி வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அரசாங்கத்தில் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது வெளி தேசத்தில் கடந்து சென்று வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். கடன் பாரத்தினால் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த காரியத்தில் நன்மை வேண்டுமோ, எந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமோ, எந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, இந்த காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே தான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று அறிந்து இயேசுவை நோக்கி ஜெபிப்பீர்களானால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக வெளிப்படுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். அது நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமா இருக்கும், நீங்க எண்ணி முடியாத அதிசயமா இருக்கும். இதுவரையிலும் காத்து காத்து இந்த நன்மை கிடைத்தால் நல்லது, இந்த ஆசீர்வாதம் கிடைத்தால் நல்லது, இந்த சுதந்திர வீதம் கிடைத்தால் நல்லது என்று எதிர்பார்த்து இருந்தீங்க இல்ல, ஆண்டவர் அதை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறார். நீங்க மிகுந்த சந்தோஷத்தோடு அதை பெற்று அனுபவிக்க போறீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலம் காத்திருக்கிறது இளைப்பை உண்டு பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று. நீங்க விரும்பி எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில கைகூடி வரும். கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு தந்தருவார். ஆண்டவர் தடைகளை எல்லாம் உடைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ விருட்சம் போன்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பலனை தந்து ஆண்டவர் சந்தோஷமா உங்களை வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருமுறை கடற்கரை அருகிலே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய பேதுருவினிடத்தில் வந்து ரோம போர் செய்வர்கள் கேட்கிறார்கள், உங்கள் போதகர் ராயருக்கு வரி செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள். பேதுரு அதற்கு சொல்லுகிறான், அவர் வரி செலுத்துகிறார் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் ஆண்டவரிடத்தில் வந்து விஷயங்களை சொல்லுகிறார். ரோம ராயர்களுடைய அந்த காவல்துறையிலிருந்து வந்து உங்கள் போதகர் வரி கட்டுகிறது இல்லையா என்று கேட்டார்கள் என்று. அதற்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், வரி யாருக்கு செலுத்துகிறார்கள்? யார் வரியை செலுத்த வேண்டும்? பிள்ளைகள் வரியை செலுத்துகிறார்களா இல்லது மற்றவர்கள் வரி செலுத்துகிறார்களா என்று இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்துல கேட்கிறார். அப்பொழுது பேதுரு பதில் சொல்லுகிறான், மற்றவர்கள் தான் வரி செலுத்துகிறார்கள், பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டாம் என்று. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரனாக பூமியில் அனுப்பினபடினால், இயேசு கிறிஸ்து பூமியில தேவ குமாரனாக இருந்தபடினால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது பிள்ளைகள் அப்ப நாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு, நாம் வரி கட்டாமல் இருந்தால் ரோமர்களுக்குள்ள இடையூறு உண்டாகும், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, யூத ஜனங்களுக்குள்ள இடையூறு உண்டாகும், நாம் மற்றவர்களுக்கு இடையூறு இராதபடிக்கு வரியை செலுத்துவோம். நீ போய் கடலிலே போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். நாம் வரிக்கு நமக்கு செலுத்த வேண்டிய பணம்
அந்த மீனின் வாயில் இருக்கிறது என்று சொல்லி பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு அப்படியே போய் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்க்கும் பொழுது அந்த மீனின் வாய்க்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருந்தது. அதை எடுத்து பேதுருவுக்காக, இயேசுவுக்காக பேதுரு ரோமர்களுக்கு அங்கே வரி செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வரி செலுத்துகிற காரியம் ஒரு பெரிய அற்புதமான காரியம், அதிசயமான காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போல நீங்க குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில காணலாம். அந்த குறைவுகளை நீக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க வீட்டில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற பில்லி சூனிய மந்திர கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். வியாதிகளை ஆண்டவர் குணமாக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில வரும். ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வசனம் வரை சத்தமா வாசிக்கலாம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உத்தம குமாரன் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர்தான் நாத்தான்வேல். அவன் எப்பொழுதும் அத்திமரத்தின் கீழ் இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவன். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிற நேரத்தில் இந்த நாத்தான்வேலையும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து வருகிறான். இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை கண்ட மாத்திரத்திலே உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனுடைய உத்தம குணத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உடனே இந்த நாத்தான்வேல் சந்தோஷப்பட்டு, ஆண்டவரை என்ன எப்படி அறிவீர்? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி தேவனை புகழ்கிறான். அதற்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது கண்டேன் என்று சொன்னதினாலேயா என்னை விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இதிலும் பெரிய காரியத்தை நீ காணும்படி உன் கண்களுக்கு முன்பாக நான் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த காஸ்பல் டிவி நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இதுவரையிலும் பார்த்த அற்புதங்களை, அதிசயங்களை அல்ல, நீங்கள் இதுவரையிலும் பெற்ற நன்மைகளை அல்ல, இதுவரையிலும் பெற்றதை பார்க்கிலும் பெரிதானவைகளை பெறுவீர்கள். பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். பெரிய நன்மைகளை பெறுவீர்கள். பெரிதான காரியங்களை காண்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்கள் பட்டணத்தில், சமுதாயத்தில் பெரிய காரியங்களை காண்பீர்கள். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபைகளில, ஊழியங்களில எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை காண்பீர்கள். அது மட்டுமல்ல, மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை இது முதல் காண்பீர்கள். தேவ தரிசனங்களை பெறுவீர்கள். தேவ சுத்தம் செய்வீர்கள். தேவனுக்காக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் நாளும் ஆண்டவர் ஏசப்பா திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில்
கர்த்தருடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதற்கு அடியன் மூலம் கர்த்தர் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ங்க, அதிசயங்களை செய்ங்கப்பா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை என்று சொன்னீரேன். என்னென்ன காரியத்தில் நன்மையை எதிர்பார்த்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, வேத வசனத்தை போதிக்கும் பொழுது என்னென்ன காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று பேசினீரோ அத்தனை காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து, அற்புதம் செய்து, பெரிய காரியங்களை செய்து, அதிசயங்களை செய்து ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துங்க. ஆண்டவர் தரிசனங்களை கொடுங்க, குடும்பங்களை செழிக்க பண்ணுங்க, விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நன்மை செய்யுங்க, பண வசதியை பொருள் வசதி ஏற்படுத்துங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்யுங்க, நல்ல ரட்சிப்பை கொடுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ வைங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. பரலோக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ கிருபை செய்யும்படி இயேசுவோட கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்க கிருபை செய்யுங்க, உயர்த்தி வைங்க, மகிழ்ந்திருக்க செய்யுங்க, சிறந்திருக்க செய்யுங்க. கர்த்தர் மகிமை அடைங்க. அப்படி செய்கிறபடினா நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், அற்புதம் செய்து விட்டார், சுதந்திரித்து அனுபவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.